தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹேமலதா வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹேமலதா, அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் போதிய அளவுக்கு செய்யப்பட்டிருக்கா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில்ல பாத்தீங்கன்னா தற்பொழுது மண்டல பூஜை காலம் முடிந்து மகர விளக்கு பூஜைக்காக நேற்று மாலை நடை திறக்கப்பட்டது. நேற்று முதல் பாத்தீங்கன்னா பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நேற்று 30,000 பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில சுமார் 60,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா புத்தாண்டு விடுமுறை மற்றும் அரையாண்டு பள்ளி விடுமுறை முடியக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா தற்பொழுது பக்தர்களின் வருகை, அதாவது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாட்டுல இருந்து பக்தர்களின் வருகை அதிக அளவுல இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா சுமார் 4 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து ஐயப்பனை தரிசிச்சு வராங்க. பம்பை, நீலிமலை, சரங்குத்தி, நடைப்பந்தல் பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவுல இருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா காலையில 3 மணி முதல் மதியம் 12 மணி வரை பாத்தீங்கன்னா சுமார் 70,000 பக்தர்கள் சாமி தரிசனம் முடிச்சிருக்காங்க. இன்னும் அதிக அளவுல பக்தர்கள் வர்றதுனால இன்னைக்கு சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் காரணமாக சபரிமலை திணறி வருகிறதே சொல்லலாம் வினிதா. விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.